மனோஜ், ரோகிணி 2 பேருமே சேர்ந்து ஆட்டோவில் போகிறாங்க. என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. இல்லை இங்கே என்னோடய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்ன நீ மாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டாரு. ஆமாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு வேலை இல்லை, இப்போ இந்த குழந்தை முக்கியமா, வேண்டாம் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனோஜ், என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு வேலைலாம் கிடைக்கும், அதுக்காக குழந்தையெல்லாம் பிறந்தா வேணான்னு சொல்வியா, அதெல்லாம் நீ பேசவே கூடாது. சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு மனோஜ் கூப்பிடுறாரு. இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், நீ போ, இங்கே ஒரு இன்டர்வியூ இருக்குது அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க. இந்த பணம் இதை எடுத்துகிட்டு நீ போ. என்ன ரோகிணி இப்படி என்னை பாதிலேயே போக சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. பரவாயில்ல மனோஜ், போ, வேலை தான் முக்கியம், போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து மனோஜ் போகிறாரு. என்னடி நீ ஹாஸ்பிட்டல் போகலையா, அவரை மட்டும் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் மாசமாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாமிட்லாம் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்போ பாரு எங்கள் அப்பாவை பற்றியே கேட்டால் நான் என்ன பண்ணுறது, அதனால தான் வாமிட் எடுக்கிற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஓ அப்படியா, சரி என்ன கண்டினியூ பண்ண போறியா என்ன அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஐயோ மாசமாக இருக்க மாதிரிலாம் என்னால் நடிக்க முடியாது, நான் போய் உண்மையை சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வராங்க. விஜயா வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை கிட்ட. அவன் மூஞ்ச பார்த்தீங்களா, அப்படியே பூஸ்தா மாதிரி இருந்தது, அழகாக இருந்தது, மாசமாக தாங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி நல்லா மெடிக்கல் படித்த டாக்டருக்கு தெரியாத விஷயம், ஸ்கேன் பண்ணிலாம் தான் பார்ப்பாங்க, ஆனால் நீ மூஞ்ச பார்த்தவனவே கண்டுபிடிச்சிடுறியே, பரவாயில்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி இருங்க வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சாமி ரூமுக்கு போகிறாங்க. ₹1 காயின் எடுத்து அப்படியே முடிச்சு வைக்கிறாங்க. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், மாசமாக இருக்கணும், எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படி சாமி அப்படியே சுற்றி உள்ளே வேண்டிக்கிறாங்க. இதெல்லாம் அண்ணாமலை அமைதியாக பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து பார்வதி வராங்க. வந்தவொடனே இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குடு என்ன உன் மருமக மாசமாக இருக்காளா என்ன, இல்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே வா மீனா, இந்த மாங்காவை கொண்டு போய் வை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வராங்க மாங்காய் எடுக்க. அதுக்குள்ளே மாங்காய் அப்படியே கொட்டிடுச்சு. அப்படியே மாங்காய் தடிக்க அப்படியே விழற மாதிரி போகிறாங்க. அப்படியே முத்து பிடிச்சிட்டாரு. 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. இதை பார்க்குற விஜயாவுக்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. மாங்காவெல்லாம் எடுத்து வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா எல்லா மாங்காவையும் எடுத்து வைக்கிறாங்க. அங்கேருந்து ரோகிணி வராங்க. என்னம்மா என்ன சொன்னாங்க டாக்டர், மாசமாக தானே இருக்க, உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ பித்த வாந்தியாம், நேற்று சாப்பிட்ட எதையுமே டைஜஷன் ஆகலைம்மா, அதனால தான் வாமிட் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் பாட்டு ஃபோனை பார்த்துட்ருக்காரு. ஐயோ ஒன்றுமே இல்லையா, யார் கண்ணு பட்டுச்சோ, எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்னு விஜயா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ மாங்காய் வேறு, அம்மா மாங்காய் எதுக்கு வேஸ்ட் ஆகுது, நீங்கள் கொடுங்க மீனா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். மீனா நீ மாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. நீங்கள் என்ன எல்லாரையும் மாசமாக இருக்கீங்களான்னு கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாங்காய் கொடுத்தா மீனா நல்லா ஊறுகாய் போடுவா, ஒரு பாட்டில் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்து போகிறாங்க. பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க விஜயா. ஒன்றுமே நடக்க மாட்டுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சுருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா நீ வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நான் வரல, இல்லை உன்னை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்க்கணுன்னா நீங்கள் நான் வீடியோ கால் பண்ணுறேன் என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுருதி. ஏமா இப்படிலாம் பேசுகிற, உங்கள் 2 பேரை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இல்லை நாங்கள் நிறைய ஃபோட்டோ வச்சுருக்கோம், நாங்கள் ஒன்று அனுப்பி விடுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க விஜயா கிட்ட. அதை கேட்டவுடனே விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, பிற வேறு எப்படி ஆண்டி பேசுவாங்க, இப்போது உங்கள் வீட்டுக்காரன் நான் அடித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுருதி. என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஆமாம் எங்கள் அப்பாவை நீங்கள் இந்த மாதிரி அடித்தா நான் எப்படி அங்கே வருவேன், நான்லாம் வரவே மாட்டேன் ஆண்டி, அதுக்கெலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசாதம்மா, கொஞ்சம் எல்லாமே சரியாயிடும், நீ வா வீட்டுக்கு வா, கண்டிப்பாக நான் முத்துவை திட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது ஆண்டி, நான் கண்டிப்பாக வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி. விஜயா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. மனோஜ் அப்படியே கூலாக ஃபோனை பார்த்துட்ருக்காரு. பாவம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆமாம் ஆனால் அந்த மனோஜை மட்டும் பார்த்தா எப்படி தெரியுது, ஏதாவது அவன் மூஞ்சில் வருத்தம் தெரியுதா, ஏதோ அவன் மேலே லாரி ஏற்ற வந்தா மாதிரியும், அந்த லாரியிலேருந்து கடைசி நிமிஷத்தில் உயிர் தப்புனா எவ்வளோ பரவசமாக இருப்போமோ, அவன் மூஞ்சி அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அவனுக்கெல்லாம் ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுடா, எப்போ பார்த்தாலும் நீ அவனையே பேசிகிட்டு இருக்காது, விடு போய் வேலை இருந்தால் பாரு. சரி எனக்கு கார் ஓட்டுற வேலை இருக்குது, டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போகிறாரு. மீனாவும் உள்ளே போகிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க விஜயா. என்ன இது, குழந்தை பிறக்கும்னு நினச்சா பிறக்கவே இல்லையே, எந்த ஒரு வழியுமே தெரியலையே, எல்லாரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து கண்டிப்பாக
ரோகிணிக்கும் இல்லைன்னா சுருதிக்கு தான் பிறக்கணும், அந்த மீனாக்கு மட்டும் பிறக்கவே கூடாது அப்படின்னு விஜயா.